வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அருங்காட்சியகம் திறப்பு விழா. புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். மதகடிப்பட்டு ஜிஜே காம்ப்ளெக்ஸ் அருகே விட்டு சென்ற ஸ்பிளெண்டர் பிளஸ் மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 விவோ செல்போன்கள் திருட்டு. மோட்டார் சைக்கிள் மற்றும் திருடிய 2 விவோ செல்போன்களையும் கைப்பற்றி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். கடல் அரிப்பை தடுக்க 310 கோடி ரூபாய் செலவில் 28 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை ஓரத்தில் கருங்கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். பங்கு சந்தை முதலீட்டில் அதிக லாபம் வருவதாக கூறி பல லட்சங்களை இழந்த பொதுமக்கள். அதிக வட்டி கிடைப்பதாக நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விழிப்புணர்வு பேட்டி. இனி விரிவான நிகழ்வுகள். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி நாக் அங்கீகாரம் பெற்றது. அருங்காட்சியகம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதல் படி கல்லூரியின் வரலாற்று துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரனின் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழாவும் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கினார். அவர் தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகிறது. பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர் வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியக தொடக்க உரையை நிகழ்த்தினார். அவர் தம் முறையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கல்லூரியில் தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் என்றும் பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை இவ்வருங்காட்சியில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்று உரைத்தார். அவரை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் திருமிகு முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் மற்றும் 2015 முதல் 18 ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மதகடிப்பட்டில் மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 விவோ செல்போன்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 20/6/2024 அன்று சென்னை கொளத்தூர் ஜெயராமன் மகன் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த புகாரில் கடந்த 18/6/2024 அன்று இரவு 10 மணிக்கு மதகடிப்பட்டு ஜிஜே காம்ப்ளெக்ஸ் அருகில் விட்டு சென்ற தனது ஸ்பிளெண்டர் பிளஸ் மோட்டார் சைக்கிள் மறுநாள் காலை வந்து பார்த்த போது திருடு போயிருந்ததையும் 2 விவோ செல்போன்களும் களவு போயிருந்ததை அறிந்து திருபுவனை காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேற்படி திருடு போன மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க தீவிர விசாரணையை மேற்கொள்ள மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதர் ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் வட்ட ஆய்வாளர் திரு கீர்த்திவர்மன் அவர்களின் மேற்பார்வையில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு குமரவேல் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் திருபுவனை தொழிற்பேட்டை கொத்தபுரி நத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படியான ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அவரை நிறுத்தி விசாரித்த போது வாகனத்திற்கான எந்த ஆதாரங்களையும் கொடுக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியதால் சந்தேகம் அடைந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு குமரவேல் அவர்கள் மேற்படி நபரை விசாரித்து அவருடைய பெயர் விலாசங்களை கேட்டறிந்து மேற்படி நபர் சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகன் மகன் தேவன் என்பதும் அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் கடந்த 18/6/2024 அன்று மதகடிப்பட்டு கடை வீதியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டதால் மேற்படி நபரை கைது செய்து அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் திருடிய 2 விவோ செல்போன்களையும் கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடல் அரிப்பை தடுக்க கடற்கரை ஓரத்தில் கருங்கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராமங்களில் கடந்த 5 வருடங்களாக கடல் சீற்றத்தால் மீனவ கிராம பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகள், படகுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டது. இந்த பகுதியில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களும் சாலை மறியல்களும் நடத்தினர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் பெய்து வரும் மிதமான மழையால் மீனவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் மீனவர்கள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடல் சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. படகுகளை மாற்று இடத்தில் வைப்பதற்கு இடமில்லாததால் மீனவ மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் 4 மீனவர் கிராம பகுதிகளிலும் ஆய்வினை மேற்கொண்டனர். மீனவர்கள் தங்கள் பகுதியில் படகுகளை நிறுத்துவதற்கும் தங்களுடைய மீன் வலைகளை பாதுகாக்கும் இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் தற்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் நாளை மறுநாள் அதிக கனமழையும் கடல் சீற்றமும் புயல் நெருங்கக்கூடிய சூழல் நிலவுவதால் தங்கள் படகுகளை எங்கே வைப்பது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அமைச்சரிடம் புகாராக தெரிவித்தனர். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் மீனவ மக்களிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள 18 மீனவ கிராம பகுதிகளில் 310 கோடி ரூபாய் செலவில் மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு துணையுடன் கருங்கற்கள் கொட்டும் பணியானது மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக 4 கிராமங்களிலும் 24 கோடி ரூபாய் செலவில் கற்கள் கொட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், படகுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு மீன்பிடி தொழிலுக்கு எடுத்து செல்வதற்குமான அனைத்து செலவுகளையும் மீன்வளத்துறை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5 வருட காலமாக அதிகமாக இருக்கிற காரணத்தினால் புதுச்சேரி அரசு நம்முடைய மக்கள் முதல்வருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த பகுதியில் 4 கிராமங்களுக்கும் கல் கொட்டி கடல் அரிப்பை தடுப்பதற்கான பெரிய திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் இப்பொழுது பெரிய ஒரு புயல் வருகின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதி மக்களை வந்து சந்தித்து இவங்களுக்கு இருக்கிற அந்த இங்கே வைத்திருக்கிற எல்லா படகுகளையும் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்திற்கு வைப்பதற்கும் அந்த மக்களிடத்தில் சென்று ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இந்த மக்களை வந்து சந்திக்கிற பொழுது அவர்கள் சில ஆலோசனை சொன்னார்கள். இந்த கல் கொட்டுகிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் மாற்றி செய்யலாம் என்ற ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய என்சிசிஆர் போன்ற அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் கலந்து பேசி எப்படி வருங்காலத்தில் இந்த பகுதியில் மணல் அரிக்காமல் இருப்பதற்கு இன்னும் அதிகமாக மணல் சேர்வதற்கான வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு எடுக்கும். மீன்வளத்துறை சம்பந்தமாக அவர்களுக்கு இந்த பாதுகாப்பாக இந்த படகுகளை வெளியிலே எடுத்து வைத்து மீண்டும் இதே இடத்துக்கு கொண்டு வருவதற்கான செலவுகளையும் நம்முடைய புதுச்சேரி மீன்வளத்துறை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடி மேற்பார்வையில் எந்த விதமான மக்களுக்கு, குறிப்பாக மீனவ சமுதாய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த புயலால் வரக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் மிக வேகமாகவும் அதே சமயத்தில் பாதுகாப்பான விஷயங்களிலே மிகுந்த கவனம் செலுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மக்கள் இந்த புயலை மிகுந்த கவனத்தோடு பாதுகாப்பாக இருந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நிரந்தர முடிவு ஏதாச்சும் பண்ற மாதிரி? நிரந்தர முடிவு இந்த கல் கொட்டுற விஷயம் தான். அதாவது இது பெரிய பாதுகாப்பு அரண் மாதிரி ஒரு நிரந்தரமான நம்ம பெரிய தொழில்நுட்ப வல்லுநரோட கலந்து பேசி தான் செய்கிறோம். அதனால் எதிர்காலத்தில் இந்த கல் அந்த என்சிசிஆர், என்ஐஓடி அந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக கேட்டு வரும்போது இந்த கடலுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 120 மீட்டர் கல் உள்ளே போகும்போது ஒரு கிரேன், அது சொல்லக்கூடிய தடுப்பு சுவரில் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் பெரிய அளவில் மண் சேரும். அப்போ உங்களுக்கு படகுலாம் அங்கேயே கூட நிறுத்தலாம். அதுக்கான அதுதான் நிரந்தரமானது. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செஞ்சு முடிச்சிடும். அது நம்ம ஏற்கனவே டெண்டர் வச்சு மொத்தம் 24 கோடிக்கு போட்டிருக்கோம். 24 கோடி செலவு போட்டிருக்கோம். இன்னும் இன்னொரு சிஸ்டம் அது இன்னும் கொஞ்சம் அதே அளவுக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 கோடிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறோம். ஒரு 310 கோடி மத்திய ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்திற்கே புதுக்கு போகிறதுல இருக்கிற 24-28 கிலோமீட்டருக்கும் இது எப்படி கடற்கரையை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டு எர்த் சயின்ஸ் மூலமாக கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு திட்டம் காமிச்சிருக்கோம். இதெல்லாம் வரும்போது புதுச்சேரி மக்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற எல்லா கடலோர பகுதிக்கும் ஒரு பெரிய நிரந்தரமான பாதுகாப்பு விஷயம் வரும்.
புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சங்க அபிஷேகம் மற்றும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் திருப்பணி பணிகள் முழு வீச்சில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இக்கோவிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நந்தி மண்டபத்தில் நந்தீஸ்வரரை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இதில் சங்க அபிஷேகம், கலச அபிஷேகம், கலச நீர் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மண்டபத்தில் நந்தி பகவானை பிரதிஷ்டை செய்து பிரதோஷ வழிபாடு, சிவன் பார்வதி உற்சவர் உட்புறப்பாடும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு செல்வது 100 சிவாலயங்களுக்கு சென்றதற்கு சமம் என்பதால் புதுச்சேரி அருகில் 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு நோக்கி அமைய பெற்ற ஒரே சிவாலயமான ஆனந்தீஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு தனிச்சிறப்பாக பக்தர்களால் போற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நந்தீஸ்வரர் புதிய மண்டலத்தில் பிரதிஷ்டை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்தீஸ்வரர் கோவில் பரம்பரை அறங்காவலர் வழக்கறிஞர் இந்திரஜித் மற்றும் ஆலய அர்ச்சகர் மூர்த்தி மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தேங்காய்த்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர்மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை தேங்காய்த்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர் மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் திரு உமாபதி அவர்கள், உதவி பொறியாளர் திரு அன்பரசன் அவர்கள், இளநிலை பொறியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதன் மூலம் வசந்தம் நகரம், ஆதிபராசக்தி நகர், நேரு நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீரின் அழுத்தம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பங்கு சந்தை முதலீட்டில் அதிகம் லாபம் வருவதாக கூறி பல லட்சங்களை இழந்த பொதுமக்கள் அதிகம் வட்டி கிடைப்பதாக நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். தற்பொழுது நாடு முழுவதும் ஆன்லைன் மோசடி மற்றும் அதிக வட்டி தருவதாக கூறி பண மோசடி உள்ளிட்ட செய்திகள் நாள்தோறும் அதிகரித்து வந்த வண்ணம் காணப்படுகிறது. இது குறித்து வில்லியனூர் சரகத்திற்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விழிப்புணர்வு பேட்டி அளித்துள்ளார். தற்பொழுது பொதுமக்களை குறைந்த பணத்தில் அதிக வட்டி தருவதாக கூறி சிலர் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் ஆகிய நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தற்பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு 8000 மாதம் கொடுக்கப்படும் என்றால் அது எப்படி என்று நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதை சற்று யோசிக்காமல் அதில் முதலீடு செய்துவிட்டு தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் பல கோடிகளை இழந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு தங்களது பணத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கின்றீர்கள். எப்பொழுதும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒருவர் குறைந்த பணத்திற்கு அதிக வட்டி கொடுக்கிறோம் என்று கூறும்போது தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முதலீடு செய்ய வேண்டும். இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா என்று பல கோணங்களில் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றும், அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தனது நகைகள், வீட்டின் பத்திரங்கள் போன்றவர்களை அடகு வைத்து பணத்தை கட்டுகிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு கடைசியில் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே என்றும், மேலும் மோசடிக்காரர்கள் தங்களுக்கென்று ஒரு நெட்வொர்க்கை அமைத்து ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுக்குள்ளேயே ஆட்களை செட் செய்து கொண்டு நான் இதில் முதலீடு செய்து இப்பொழுது பெரும் பணக்காரராக உயர்ந்து உள்ளேன் எனவும், நீங்களும் இதில் வந்து பயனுற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று உங்களை கவர பல்வேறு பொய்களை நீங்கள் நம்பும் அளவிற்கு சொல்கின்றனர். மேலும் தற்பொழுது வில்லியனூர் சராகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த ஒரு மோசடி சம்பவத்தையும் இதில் எடுத்துக்காட்டுடன் விரிவாக இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இன்ஸ்பெக்டர் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். பாண்டிச்சேரி வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. நிறைய பேர் வந்து இந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் பணம் வந்து முதலீடு பண்ணுறாங்க, அதில் ஏமாந்துடுறாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் நான் சொல்கிறேன். என்னுடைய லிமிட்டில் ஒரு இஷ்யூ நடந்தது. பப்ளிக் ஒருத்தர் திடீர்னு வளர்ச்சி ஆகிட்டு அவர் வந்து ஒரு நண்பர் போய் கேட்குறாரு, என்ன இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பங்கு சந்தையில் தான் முதலீடு பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து நிறைய பணத்தை ஈட்டலாம்னு சொல்லிட்டு, அது எப்படி சாத்தியம்னு சொல்லவும் அவர் சொல்கிறார், 1 லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கொடுத்தா நாங்கள் வந்து மாதம் வந்து 8000 ரூபாய் கொடுப்போம். அதை மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக அந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்தது வந்து 16000 ரூபாய், அது மாதிரி வந்து
அவருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. அவர் முதல்ல வந்து கஷ்டப்பட்டு அவருடைய பணத்தை வந்து நகையெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் மூலமாக அந்த பணத்தை வாங்கின்னு போயிட்டு அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து அவர் நம்பிக்கையாக செய்கிறாங்க. அமௌண்ட் எடுத்து போய்ட்டு பேங்க்கில் போடுறது, அவருடைய அக்கௌண்ட்டில் போய் விடுறது, அது மாதிரி நம்பிக்கை வந்த உடனே இது மாதிரி பல இடத்துல போயிட்டு அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து மாதம் எனக்கு வந்து ₹1,00,000 8,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னோடனே அவர் உறவினர் மற்ற நண்பர்கள் மூலமாக நிறைய பேர் வந்து பழக்கமாகி நிறைய அமௌண்ட்டை முதலீடு செய்கிறாங்க. தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இன்று நவம்பர் 27 வேல்ராம்பட்டில் மாவீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய பலரும் இந்திய விடுதலைக்கு தமிழர்கள் போராடியதை போல வெள்ளைக்காரனிடம் இருந்து இலங்கை விடுதலை பெற சிங்களர்களோடு சேர்ந்து தமிழர்களும் போராடினர். இலங்கையின் ஆட்சி அதிகார உரிமை பேரினவாதிகளான சிங்களர்களிடம் சென்றதும் தமிழர்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டது. அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் பிறந்ததுதான் விடுதலை புலிகள் இயக்கம். சிங்கள இராணுவத்துடன் நடந்த தமிழக தாயக விடுதலை போரில் பல்லாயிரம் பேர் உயிரீகம் செய்து அழியா புகழுடன் மாவீரர்கள் ஆனனர். அம்மாவீரர்களின் ஈகத்தை போற்றுவதும் தமிழீழ விடுதலைக்கு துணை நிற்பதும் தமிழ்நாட்டு தமிழர்களின் கடமையாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு உரிமையும் பறிப்போய் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழர் தாயகம் காக்கவும் தமிழினத்தின் உரிமை காக்கவும் நம்மால் முடிந்த பணியை செய்யவும் இந்நாளில் தமிழர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் தோழர் ரா வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, மகளிர் ஆய்வு தோழர் பிரியா, தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜாராம், ஐயா அரங்கதுரை, நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், புதுச்சேரி தமிழ் படைப்பாளர் கழக செயலாளர் ஐயா புதுவை தமிழன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேரியக்க தோழர்கள் ராஜ்குமார், தரணிவேல், கிருட்டினகுமார், மனோஜ்குமார், ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். உழவர்கரை வயல்வெளி நகர் பகுதியில் வாய்க்கால் குறுக்கே 12,89,000 மதிப்பீட்டில் சிறு பாலம் விரிவாக்கம் பணியை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அருமாத்தபுரம் பைபாஸ் சாலை அருகில் உழவர்கரை வயல்வெளி நகர் வழியாக செல்லும் உழந்தை ஏரி நீர்வரத்து வாய்க்காலின் குறுக்கே உள்ள சிறு பாலத்தை 12,89,630 மதிப்பீட்டில் விரிவுபடுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது புதுவையில் பரவி வரும் டெங்கு வைரஸ் காய்ச்சலால் தினசரி பாதிப்பு அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் விதத்திலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் விதமாகவும் இயற்கை மூலிகைகளால் ஆன கபசுர குடிநீரை ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கம் அதன் நிறுவன தலைவர் பாஜக பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் தொடங்கி வைத்தார். தியாகத்தின் திருவுருவம் அன்னை கன்னியாமாளின் 11வது நினைவு தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தியாகத்தின் திருவுருவம் அன்னை கன்னியாமாளின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் ஸ்ரீ சப்தகிரி குடும்பம் மற்றும் குடும்பத்தினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. விழாவினை ஒட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் எம்ஜிஎஃப் பிபிஎஸ் ரமேஷ்குமார் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோலஸ் நகரில் உள்ள ரெயின்போ இல்லத்தில் காலை உணவும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் கிருஷ்ணா நகரில் உள்ள ஜல் ஆயுஷ் சீனியர் இல்லத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விரைவில் குருசுக்குப்பத்தில் உள்ள ஸ்டெயின் ஆசிசி இல்லத்தில் இரவு உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லைன்ஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநரும் MJF VPS ரமேஷ்குமார், லைன்ஸ் விஜய் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லைன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் செபஸ்டின் மற்றும் செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அரிமா குருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.